நீங்க UI UX லேர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல UI UX டிசைனரா வொர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு யூஸ் ஆகுற ஃப்ரீ ரிசோர்சஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video. ஹாய் guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக நம்மளுக்கு ஒரு தேவைப்படுற ஃப்ரீ ரிசோர்ஸஸ், அதாவது ஆஸ் அ UI UX டிசைனராக உங்களுக்கு தேவைப்படுற உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வச்சு நீங்கள் வந்து நிறையா விஷயம் வந்து பண்ணலாம். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போது லைன் பை லைனாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெர் இஸ் அ வெப்சைட் கால் lossofux.com. ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் தீஸ் லாஸ். அப்போ தான் நம்மளுக்கு எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு டிசைனை எப்படி பார்க்கணுன்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா லாஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாவோட ஆரிஜின், அந்த லாவோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு வெப்சைட் லைக் நம்மளோட லாஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூஎக்ஸ் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஐ டிசைனிங்கை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது கைண்ட் ஆஃப் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் how to group your sidebar items for better findability ன்னு ஒரு blog இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். when a sidebar contains many items, grouping is necessary to help users to find them faster. அதாவது இப்போ இந்த மாதிரி பெரிய அப்படி சொல்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைட் பார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிளாகில் சொல்ல வராங்க. இந்த மாதிரி யூஐ ரிலேட்டடாக நிறையா விஷயம் இருக்கும், உங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு டைப் ஆஃப் பட்டன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி. ஹவு டு மேக் டேஞ்சரஸ் டெலீட் பட்டன் சேஃபர் டு கிளிக். ஸோ எந்த இடத்துல வச்சா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டக்குன்னு டெலீட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து டெலீட் பெர்மனென்ட்லின்ற ஆப்ஷன். ஓகே, பட் ஆனால் இப்போ நம்ம டக்குன்னு இங்கே கிளிக் பண்ண மாட்டோம், ஒரு செகண்ட் படித்து பார்த்துட்டு தான் இங்கே கிளிக் பண்ணுவோம். ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், விச் இஸ் நெசசரி இன் திஸ் கேஸ். அதுக்கப்புறம் நேவிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக லேர்ன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூஐ டிசைனிங். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் நார்மன் குரூப்ஸ், அதாவது அந்த டொனால்ட் ஆர்த்தர் நார்மன், அந்த ஃபாதர் ஆஃப் யூஎக்ஸ் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஒரு வெப்சைட் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிளாக்ஸ் இருக்கும் டோட்டலாக. ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ட்ரைனிங் மாடியூல்ஸ்லாம் இருக்குது. அதாவது யூஎக்ஸ் எப்படி பண்ணணும் டீப்பான்றதை அவங்க ஒரு கோர்ஸாகவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் வந்து இவங்களே நிறைய பிளாக்ஸ் எழுதியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், யூ கெட் வே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்களது ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்கும், அந்த நார்மன் குரூப்ஸ்னு சொல்லிட்டு, நார்மன் குரூப்ஸ்னு சொல்லிட்டு போட்டிங்கனாவே யூடியூப்பில் வந்து கிடைக்கும். அதுலேயே உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்தாலே நிறையா அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகும் ஈஸியாக. அதே மாதிரி செக்லிஸ்ட் டிசைன் சொல்லிட்டு ஒரு டிசைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இது நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் புதுசாக டிசைன் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இகாமர்ஸோ இல்லை ஒரு சம்திங் ஏதோ ஒரு பேமெண்ட் ரிலேட்டட், இல்லை ஒரு பேமெண்ட்ன்றது ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஆப்போ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட செக்லிஸ்ட் மாதிரி இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோஸில் போயிட்டு மேக்கிங் ஏ பேமெண்ட்டுன்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேக்கிங் ஏ பேமெண்ட்டில் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்போ கார்டாக இருந்தால் கார்டு டீட்டெயில்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த என்டர் பண்ண டீட்டெயில்ஸை காட்டணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகணும், கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அவுட்லைன். ஓகே, இதை நீங்கள் செக்லிஸ்ட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு. இதை இன்னும் ஈஸியாக புரியணுன்னா வேறு ஒரு இது கற்றுக்கிட்டோம். ரீசெட்டிங் பாஸ்வேர்ட், இது பார்த்தா உங்களுக்கு புரியும்.
ஸோ ரீசெட் பாஸ்வேர்ட், ஆஸ்க் ஃபார் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டு வெரிஃபை. அதாவது இப்போ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணோன்னா நம்ம வெரிஃபை பண்ணணும் இல்லையா ஆப்வியஸாக. அப்போ அந்த வெரிஃபை பண்ணுற பேஜ் இருக்கான்றது நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ இங்கே இமெயில் கொடுத்துருங்க. இவங்க எக்ஸாம்பிள் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இமெயில் பதிலாக மொபைல் நம்பரும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு ஓடிபியோ இல்லை சம்திங். இப்போ இமெயில்னால் ஜஸ்ட் அந்த இமெயிலில் கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடும் ரீசெட் பாஸ்வேர்டு. இப்போ அதுவே மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோன்னா ஓடிபி நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ரீசெட் பாஸ்வேர்ட், அதாவது உங்களுக்கு அந்த மெசேஜ்லேயே அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் அதை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் பண்ணுற வரைக்கும் இந்த 6 ஸ்டெப்ஸுமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றது we have to check. இந்த மாதிரி ஃபுல்லாக நிறையா ஃப்ளோஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா UX கலெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இதுலேயும் நிறைய பிளாக்ஸ் இருக்கும். இது வந்து மீடியமோட ஒரு பிளாக், அவ்வளோதான். இந்த லிக்விட் கிளாஸ்ன்றது ஏன் இவ்வளோ வந்துட்டுருக்குன்னா, இப்போ ஆப்பிளில் ரீசெண்டாக வந்து இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க இந்த மாதிரி. ஸோ அதை பற்றி தான் நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எங்கேயுமே நிறையா வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு June 13, June 12 அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஹவ் டு பில்ட் அப் ஃபோலியோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். வித் ரீசனிங்கோட ஒரு புக் படிக்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இன்டர்ன்ஷிப் எப்படி பண்ணலாம், வாலண்டியரிங் எப்படி பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் UX கிளாஸ் இல்லை பூட் கேம்ப் அட்டன் பண்ணுறதோட எப்படி சொல்கிறது யூஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீலான்ஸ்க்கு எனக்கு எதுக்கு பண்ணணும் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே, இப்போ இந்த பிளாக்ஸ்க்கு நான் எத்தனை கொடுத்துருக்கேன், இந்த மீடியம் ஒன்று, அப்புறம் அந்த நார்மல் குரூப்ஸ் ஒன்று, அப்புறம் நேவிகே UX மூவ்மெண்ட் ஒன்று, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த டிசைன் அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கும். எனக்கு ஆல்ரெடி டிசைன் பண்ண தெரியும், நான் ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்க தான் நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ்ன்றது வந்து அதிகமாக வரும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் ரீட் மோர் பிளாக்ஸ். அதே மாதிரி UX லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுவும் ஆல்மோஸ்ட் பிளாக்ஸ் மாதிரி தான். இது ஜென்ரலாக இப்போ எனக்கு வந்து UI UX படிக்கணும், அதாவது பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றப்போ இதில் உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ புக்ஸு, ஆர்டிகல்ஸு எல்லாமே இருக்கும். இப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து UI கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. UI கிட்ஸ்னால் நம்மளுக்கு அந்த ஃபிக்மாலேயே இப்போ ரிசோர்ஸஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ்க்கான ஒரு வெப்சைட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க, கூகுள் ஃபாண்ட்ஸ் குரல். ஸோ ஒரே வெப்சைட்டில் உங்களுக்கு இவ்வளோவும் கிடைக்கும். ஃபோட்டோஸ், பாட்காஸ்ட், புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் லைப்ரரி. உங்களுக்கு எண்டில் வந்து இன்னொரு முக்கியமான டூல் பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் பற்றி பார்க்கலாம். UX ரேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. UX ரே வே மாடர்ன் போட்டுக்கோங்க. ஸோ இதில் ஜென்ரலாக சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட் தான் உங்களால் பண்ண முடியும், அதனால தான் நான் இப்போ வேறு ஒரு மெயில் ஐடியில் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வேறு எங்கேயுமே இல்லாமல் டைரெக்டாக UX ரேன்ற இந்த ஆப்ஷன் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை வந்து உள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி உங்களோட வெப்சைட் போடணும். நான் என்ன பண்ணுறேன், சாம்சங்கோட வெப்சைட்டை நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத UX ரிலேட்டடாக கொடுக்கும். அதாவது இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது யூசர்ஸ்க்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணலான்ற சஜஷனோடு உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட். ஒரு சைட் வந்து நீங்கள் ஒரு வாட்டி தான் வந்து இது பண்ண முடியும், திரும்ப அந்த சைட்டை கேன்சல் பண்ணிட்டு வேறு ஒரு பேஜ் வந்து போட முடியாது. ஸோ ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும்.
இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ எனக்கு அந்த ஹோம் பேஜ் ஒரு அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே போயிட்டு ஸோ பேஜ் லெவலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். First time users rely on the main navigation options and home page content to determine site type and product range. Many test participants misinterpreted the type of site or product range due to an overly narrow selection of product types displayed on the home page. ஸோ இது வந்து ப்ராப்ளமு. இது வந்து அதுக்கான அட்வைஸுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். Quality of photographs and imagery. So first time users may underestimate the quality and appeal of products if the imagery is merely functional and plain. ஸோ இப்போ இவங்களோட இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, லைக் ஃபஸ்ட் டைமாக யூசர்ஸ் வரப்போ தே அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது? featured categories, paid, featured content. ஓகே, அங்கேயும் இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. carousel, அதில் என்ன ப்ராப்ளம்? ஸோ carousel implementation on desktop. If carousel is difficult to interact with, users may dismiss or overlook the valuable content. ஓகே, ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் ஹைலைட்ஸ் வந்து அவங்களால வந்து மூவ் பண்ண முடியல, தெரியுதா? தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கிளிக்கபிளாக பண்ணுறது வந்து ரொம்ப அவுடேட்டடான டிசைன். இது தெரியுதா? இப்போ பொதுவாக நம்ம எங்கே எதிர்பார்ப்போம், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம அந்த carousel வந்து எதிர்பார்ப்போம். இவங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்றதால இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ there is a danger that users will never be aware of them. ஸோ அங்கே ஒரு கண்டென்ட் இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது. மொபைலில் என்ன ப்ராப்ளம்? users will fail to discover vital features when they are only placed in an auto rotating carousel and have a hard time interacting with it. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதுதான் அந்த ஆப்போட யூஸ் கேஸ், சாரி இந்த வெப்சைட்டோட யூஸ் கேஸ். ஸோ நீங்கள் இதை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட். இது வந்து மேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெஸ்டிங். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும், யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணணும், அதோட இன்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டாக வேணும் அப்படின்றப்போ யூ கேன் யூஸ் திஸ் வெப்சைட். ஸோ இதில் ஜென்ரலாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ப்ராசஸ் இதில் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ லாகின் பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ராஜெக்ட்ஸ் போய்க்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட், அதாவது நியூ ப்ராஜெக்ட்டுன்னு இருக்கும். ஓகே, கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்டடி க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் அன்மாடரேட்டட் மெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. யூசபிலிட்டி டெஸ்டிங்கில் செகண்ட் ஆப்ஷன் இதுதான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டெம்ப்ளேட். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இது வந்து டெம்ப்ளேட், இது வந்து நம்மளோட எடிட்டிங் ஸ்பேஸ், இது வந்து ப்ரிவ்யூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர் நோன்றது தான் ஸ்டார்ட் ஆகும், சாரி இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது உங்களால் எடிட் பண்ண முடியாது. யூசர்ஸ் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜே இந்த அமேசிங் டு மீட் யூன்றது தான். ஸோ இதுக்கு அவங்க கெட் ஸ்டார்டட் கொடுத்தா தான் அவங்க வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த ஆப்ஷன்ஸ்க்கு போக முடியும்.
ஸோ ஃபஸ்ட் வந்து ஐ யூஸ் திஸ் ப்ராடக்ட் பிஃபோர் இருக்குது. ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நம்மளோட ப்ராடக்டோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். நோட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ இந்த எஸ்ஆர்னோக்கு வந்து ஐகான்ஸ், எமோஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு இமேஜ் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான் பண்ண முடியும். அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் ஒன் கொஸ்டின். ஸோ இதில் வந்து ரெக்வயர்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போக முடியும். இந்த மாதிரி ரெக்வயர்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு ஆட் ப்ரோட்டோடைப்பில் நீங்கள் ஃபிக்மாவில் உங்களோட ப்ரோட்டோடைப்போட லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கான டாஸ்க்கை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிடணும் வித் டிஸ்கிரிப்ஷனோட. அதுக்கப்புறம் 2 ஓப்பன் கொஷின்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். ஸோ இதில் ஆர்டர்ஸ் நீங்கள் மாற்ற முடியும். ப்ரோட்டோடைப் எடுத்தோடனே வரணுன்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் எடுத்தோடனே நம்ம வச்சோம் அப்படின்னா அப்புறம் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அப்புறம் ஆட் பிளாக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சுக்கலாம். 5 செகண்ட் டெஸ்ட்டு, கான்டெக்ட் ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து ஒப்பீனியன் ஸ்கேலு, சிம்பிள் இன்புட், இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட் ஆகிடும். கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டு ஷேர்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் யூசர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கூகுள் ஃபார்ம் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட இன்சைட்ஸ் இருக்கும். அவங்க எங்கே கிளிக் பண்ணியிருக்காங்க, ஒரு பேஜில் எவ்வளோ செகண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும். அதை நீங்கள் ஒரு இமேஜாக இருக்கும், அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோஸில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் சூப்பரான ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் நான் என்னோடய ப்ரோட்டோடைப்பை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ கெட் யூஸ் ஆஃப் இட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி UI UX ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.